அம்மா! அப்புறம் எங்களுக்கெல்லாம் gift உன் ட்ரீம் கேர்ளுக்கு என்னவா? அது சஸ்பென்ஸ். ஓ, சஸ்பென்ஸ் எங்களுக்கா இல்ல அபிராமிக்கா? எல்லாருக்கும் தான். அப்போ அபிராமிய வர சொல்லட்டுமா? அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒன்று கேட்கணும். என்ன? ஹெட் ஆஃபீஸ் மீட்டிங் போகிறதுக்கு முன்னாடி அபிராமி மனசில் நான் இருக்கேன்னு சொன்னல. ஆ, ஆமா. ஆனால் அங்கிருந்து அவளுக்கு நான் ஃபோன் பண்ணப்ப அப்படி எதுவும் இல்லைன்னு சொன்னாலே அதுக்கு என்ன அர்த்தம்? எதையும் மறைக்காம சொல்லு ஜெயந்தி. ம், சொல்றேன். அபிராமியோட சொந்த ஊர் கனிகாபுரம்ன்ற ஒரு வில்லேஜ். அந்த ஊர்ல எந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களாம். ஒருவேளை மீறி பண்ணிக்கிட்டா அந்த பொண்ணோட புருஷன் இறந்துருவானா. அவளுக்கு உன் மேல காதல் இருக்கு, ஆனா அத வெளிக்காட்டிக்க அவ பயப்படுறா. அதுக்கு காரணம் அந்த ஊருக்கான சாபம். நான் சொன்னேன்னு அவளை இங்க கொஞ்சம் வர சொல்லு. நான் அவகிட்ட பேசணும். ம். எஸ் சார். காமன் வா அபிராமி, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். உன்கிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும். இதில் எல்லாம் எனக்கு நம்பிக்கையும் கிடையாது, எந்த பயமும் கிடையாது. தெய்வத்து மேலே எனக்கு எந்த நம்பிக்கை இல்லைன்னாலும் நம்ம காதல் தெய்வீகமானது. எந்த ஒரு சக்தியாலையும் நம்மளை பிரிக்க முடியாது. அதனால் நீயும் பயப்பட வேணாம் அபி. என் மேலே எந்த அளவுக்கு உனக்கு பிரியம் இருந்ததுன்னா உன் கண்ணில் இருந்து கண்ணீர் வரும். ப்ளீஸ், எனக்கு ஏதாவது ஆயிடும்னு பயப்படுறியா? நீ பயப்பட வேணாம். உனக்காக தான் இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன். சிவா, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. மனசுல உன்னை நினைச்சதுமே என் புடவையில நெருப்பு பிடிச்ச மாதிரி ஊர்ல எங்க அப்பாவுக்கு கனவு வந்திருக்கு. உன் காதல ஏத்துக்கிட்டா அடுத்த நிமிஷமே என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. ப்ளீஸ் என்ன மறந்துரு. அபிராமி, பிரபா, அபிராமியோட சொந்த ஊரான கனிகாபுரத்துக்கு நான் போலான் இருக்கேன். நீயும் என்னோட வரியா? அம்மா தாயே கங்கம்மா, நீ நெசமோ பொய்யோ உன்னை பத்தி தெரிஞ்சுக்க வரோம். 2 பேரும் வீட்டுக்கு ஒத்த பிள்ளைங்க. தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாதம்மா. டேய், சும்மா. டேய் சிவா, ஊர் வந்தாச்சு. டேய் பிரபா, அபிராமியை கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த ஊர்ல செட்டில் ஆயிடணும். இன்னும் ரொம்ப தூரம் போகணும்டா. டேய், இதோ இந்த ஆத்த கடந்தா ஊர்ரா. நான் உன் கல்யாணத்தை சொன்னேன். ஹலோ, கனிகாபுரத்துக்கு போகணும். நாங்க இங்க வந்திருக்கிறதே குருட்டுத்தனமான உங்க நம்பிக்கையை ஒழிச்சு கட்டணும். இந்த ஊரை விட்டு போகும்போது அதை சாதிச்சுட்டு தான் போவோம். உங்க நல்லதுக்காக சொல்றேன். நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் நான் சொல்றத மட்டும் கேட்டு நடந்துக்கோங்க. ஊருக்குள்ள போறதுக்கு முன்னாடி அங்க ஒரு கோயில் புத்து இருக்கு. அதை 3 தடவை சுத்தி வந்து நாகதேவதையை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஊருக்குள்ள போங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க. எங்களை ஊருக்குள்ள கூட்டு போங்க. நீங்க திரும்பி வந்தா நான் வாங்கிக்கிறேன். நாகம்மா, நான் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பின என் பேரனை கன்னிகாபுரத்து எல்லைய